புதிய ஏற்பாடில் ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையில் நம்ம என்னென்னா ரெஸ்ட்டுக்குள்ளே வாழணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறாங்க. அப்படி ரெஸ்ட்டுக்குள்ளே வாழ்கிற நம்ம வாழ அழைச்சாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஸோ அவர் எல்லாத்தையும் சிம்பிளாக தான் அவர் உங்களுக்கு தெரியுமா, நீ காலைல தான் யோசிச்சேன், தேவன் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாதவர். இஸ் அ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ காட். அவருக்கு எதுவுமே அவரை வந்து பாதிக்காது, எதுவுமே அவரை பாதிக்காது, சரிம்மா, எதுவுமே பாதிக்காது. நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப இதாக இருப்பார். ஆனால் புதிய ஏற்பாடில் ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையில் நம்ம என்னென்னா ரெஸ்ட்டுக்குள்ளே வாழணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறாரு. அப்படி ரெஸ்ட்டுக்குள்ளே வாழ்கிற நம்ம வாழ அழைச்சாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? If God has called you to live in the rest, in Him, to rest in Him, not in rest in peace, rest in Him, rest in Him, then imagine how the God looks like. ஒரு அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் மகனை தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் கோவம்னா அவன் மகனுக்கு அதிர்ச்சி ஆயிரும். ஆனால் அப்பா திடீர்னு மாறிச்சார், இன்றைக்கி இவ்வளோ கோபமாக இருக்கிறாரு அப்படின்னு. ஆமாம் இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை ரெஸ்ட்டுக்குள்ளே அழைச்சிருக்கிறார், வாழ்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாரா? அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவர் அப்பப்போ டென்ஷன் ஆகிடுவாரா? கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் ரெஸ்ட்டுக்குள்ளே வாழ்கிறத அவரே நமக்கு அமைச்சு கொடுத்தனால அவரும் அப்படிப்பட்டவர் தான். ஆமென். இதெல்லாம் வந்து நமக்கு மதத்தின் அடிப்படையில் முன்ன நம்ம பழகிட்டு வந்தனால இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஏற்றுக்கொள்ள. ஆண்டவர் கோவப்படுவார், பாவத்துக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. அது உங்களுடைய தீர்மானமும் இல்லை, என் தீர்மானமும் இல்லை. அது அப்படி ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னது வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படி தான் நடக்கும். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். ஹலோ, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த வசனம் முடியல, அதோட பாவத்தின் சம்பளம் மரணம். அப்புறம் அதோட முடிஞ்சா இல்லைங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆமென். So there's an option, always there's an option to get back to God. ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நம்ம நெருங்கி வர நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால்